ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஓகா ஒருங்கிணைந்த பண்ணையிலேருந்து பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஷ் ஃபார்ம் மெயின்டெனன்ஸில் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம்னா, தண்ணியெல்லாம் இறைச்சிட்டு நாம் குளத்தை வடிய விட்டுருந்தோம். காரணம் 2 பர்பஸுங்க. ஒன்று, வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வளர்ப்பு மீன்களை வளர விடாமல் சில ஆற்றுப்பொடி, பொத்த குஞ்சு, ரொம்ப முக்கியமாக இந்த ஜிலேபி வந்துருக்குங்க. அதை அழிக்கிறதுக்காக குளத்தை கண்டிப்பாக வடித்தே ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அந்த சூழ்நிலையில் தான் நான் இப்போ வடிச்சிருக்கேன். நல்லா காய விட்டுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காய விடணும். நல்லா காய விட்டாச்சு. காய விட்டுனா இதோட ஜிலேபியோட முட்டைங்கள்லாம் அதில் இருக்கும். அந்த முட்டைங்கள்லாம் அழிகிறதுக்கு இந்த மாதிரி காஞ்சிருந்த தலையில் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்ல சுண்ணாம்பு கடையில் போய்ட்டு சுண்ணாம்பு வாங்கிங்க. சுண்ணாம்பு, அப்புறம் அம்மோனியம் குளோரைடு, ஒரு மூட்டைக்கு 1 கிலோ அப்படிங்கிறப்ப இந்த இது 1 ஏக்கர் பாண்டு அப்படிங்கிறப்ப இது குறைச்சலாம் 4 மூட்டை சுண்ணாம்பு போட வேண்டியதாக இருக்கும். அப்போ 4 மூட்டை சுண்ணாம்புக்கு 4 கிலோ அம்மோனியம் குளோரைடு போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக இடத்தையும் தரிச்சு விட்டோம்னா அந்த முட்டைகள்லாம் இருக்கும். கண்டிப்பாக முட்டைகள் இருக்கும். இதில் என்ன தான் காஞ்சிருந்தாலும் அந்த முட்டைகள் அழிகிறதுக்கு நாம் போடணும். நான் சொன்ன இந்த கலவையை தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டிங்கன்னா தண்ணி நல்லா கிளியராக இருக்கும். அந்த கிருமிகள்லாம் அழிஞ்சிருக்கும், முட்டையும் அழிஞ்சிருக்கும். இந்த சுண்ணாம்பு காலேஜில் நம்ம போட்டதுக்கப்புறம் தான் தண்ணி விடுறது இல்லை சாணி போடுறது, இதெல்லாம் வேலைகள்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.